God. கடந்த சில வாரங்களாக மிக முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவர். பொதுவாகவே ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவர் ஆவி, ஸ்பிரிட் நினைக்கிறோம். ஆவியானவர் ஒரு ஆவியாக அல்ல, ஹோலி ஸ்பிரிட் என்று அழைக்கப்பட்டாலும் இஸ் அ பர்சன். அவர் ஒரு நபராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் பேசும் பொழுது ஆவியானவருக்கு விரோதமாக செய்யக்கூடாத 3 காரியங்கள் சொன்னேன். அது இயேசுவும் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வெளியரங்கமாக நிரந்தரமாக பரிசுத்த ஆவியானவர் அருளப்படலை. ஆனா புதிய உடன்படிக்கை கீழ் வந்திருக்கிற திருச்சபைக்கு புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு இயேசு தனிப்பட்ட ரீதியில யோவான் 14, யோவான் 16ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவின் குறித்து பேசுகிறார். பரிசுத்தாவினுடைய நிறைவு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க காத்திருக்கு சொல்கிறார். அந்த அனுபவத்துல போகும்போதுதான் அந்த அனுபவத்தை பெறாத வேடிக்கை பார்த்த அங்கிருந்த ஜனங்கள்லாம் பலவிதமா பேசுறாங்க. சிலர் சொல்றாங்க இவங்க குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆவியானவரால் அவங்க நிரப்பப்படுறாங்க. அப்பதான் பேதுரு சொல்றாரு, நீங்க நினைக்கிறது போல இல்ல, யோவேல் 2:28 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தான், வாக்கு தத்தம் தான், வசனம் தான் இப்ப நிறைவேறிக்குன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். அந்த நிரப்புதலுக்கு பிறகு பேதுரு பேசின ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் இதயத்துல குத்தப்பட்டு மனம் திரும்புறாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சபை அப்போஸ்தலர் காலத்துல முழுவதும் பரிசுத்தாவுடைய வழிநடத்துல தான் போய்கிட்டு இருந்தது. கொர்நேலிய வீட்டுல ஞானஸ்தானமே எடுக்காத புறஜாதிகள் மத்தியில ஆவியானவரால் நிரப்பப்படுறாங்க. இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு ஆவியான காலத்தில் நடந்தது, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியமானவர், மிகவும் முக்கியமானவர். அதை நான் போன வாரம் சொன்னேன். 1வது பரிசுத்த ஆவியானவரை தூசிக்க கூடாது. இயேசு ஒரு முறை பரிசுத்த ஆவியினால தேவனுடைய விரலால பிசாசை துரத்தும் பொழுது அவர் பிசாசை வைத்துதான் பிசாசை துரத்துறாருன்னு சொல்லும் போதுதான் இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசுகிற எந்த பாவமா இருந்தாலும் மன்னிக்கப்படும், ஆனா ஆவியானவருக்கு விரோதமா பேசுற காரியங்கள் இன்மேலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதும். அதனாலதான் டிசமென்ட் ஸ்பிரிட்னுவாங்க. வரங்கள் ஒரு வரம், ஆவியில பகுத்தறிகிற வரம். ஒரு ஆள் எடுத்தோன்னே நம்ம கிரிட்டிசிசம் பண்ணிடக்கூடாது, முறை பேசிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அசுத்த ஆவியானவர் என்று சொல்லிலாம் நம்ம எடுத்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, சாய்ந்து இருக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு தெளிவான ஒரு ஞானம் அவசியம், வழிநடத்தல் அவசியம். ஒருவேளை விலங்குலன்னா ஊழியக்காரர்கிட்ட கேட்கலாம். ஸோ நீங்க அதை வைத்து நிதானிக்காம தூஷிச்சிடக்கூடாது. சில நேரத்தில் ஆவியில நிரம்பி கீழே விழுந்து சிரிக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதனால சிரிக்காதவங்க இதெல்லாம் ஆவியான ஒரு செயல்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மேலாரை வீட்டுல அவங்க நிரம்பி இருக்கும் போது குடிகாரரை போல இருந்திருக்கிறாங்க. அதான் அவங்க சொல்றாங்க, இவங்க குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு குடிகாரர் என்ன செய்வாரு, சம்பந்தம்லாம் பேசுவாரு, வளருவாரு. குடிகாரனை நீங்க பார்த்துருப்பீங்க, நிதானமா நிக்க முடியும், ஆள் ஆடி கிடப்பா இருக்கு. என்ன செய்யறா அவருக்கே தெரியாது. மறுநாள் விடிஞ்சு கேட்டாதான், அல்லூர்லையா கடந்தேன், சட்டை இல்லாமையா கடந்தேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஆவினால நடத்தப்படும் பொழுது அதை எடுத்தோன்னே நம்ம அது பிசாசு அசுத்த ஆவின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது வசனத்துல இயேசுவே சொல்றாரு. 2வது சொன்ன எபேசியர் 4:30 ஆவியை என்ன செஞ்சிடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாது, துக்கப்படுத்திடாதுன்றாரு. அது ஆங்கில பைபிள்ல அது உண்மையான எப்படி எழுதப்பட்டுன்னா அவரை காயப்படுத்திடக்கூடாதான். அதனால்தான் நம்மளுடைய சுபாவங்கள், நம்முடைய குணாதிசயம் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் வேதனைப்பட முடியும். உண்மையிலேயே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறாரா, வேதனைப்படுறாரா ரொம்ப முக்கியம். சில மனைவிமார்கள் கல்யாணத்துக்கு பிறகு ஹனிமூன் பீரியட் இருக்கும்,
அந்த காலம்லாம் கடந்து பிறகு அவங்க பிறகு ஒரு வாழ்க்கை வந்து கசந்து வேதனைப்பட்டு இருப்பாங்க. வேதனைப்பட்டு பிள்ளைங்களுக்காக வாழ்வாங்க. சரி கல்யாணம் பண்ணிட்டுமேனு வாழ்வாங்க. எப்படி ஒரு பெண் ஒரு கணவர் இல்லை பிள்ளைங்க வேதனைப்படுறாங்களோ, ஒரு அம்மா அப்பா வேதனைப்படுறாங்களோ, ஆவியானவர் வேதனைப்பட முடியும். அவர் வேதனைப்படுத்திடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாதுன்னு சொன்னேன். செய்யக்கூடாது மூணு காரியங்கள். அடுத்தது 3வது 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதீர்கள். அது ரோமன் கத்திக் பைபிளில் நல்லா இருக்குது. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். ஆவியான ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:19 அது சமஸ்கிருத பைபிள்ல, நம்முடைய பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா ஆவியை அவித்து போடாதுன்னு போட்டிருக்குது. ஆனா கேத்தலிக் பைபிள்ல நல்லா இருக்குது. தூய ஆவியின் செயல்பாட்டை, கிரியைகளை அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதை என்ன செஞ்சக்கூடாது, தடுக்கக்கூடாது. சில நேரத்தில் ஆராதனை கூட அப்படிதான் ஆவியான அசவாடிட்டு இருப்பாரு. எழுந்து போனை தூக்கிட்டு போறது, அந்த நேரத்தில் வேடிக்கை பார்க்கறது. அது வந்து நம்முடைய தேவ மனுஷனாகிய பெனிகினுடைய நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஹோலி ஸ்பிரிட் சென்சிட்டிவானவர். நீங்க நினைக்கிற மாரி இல்லை. அவர் வந்து அவருடைய அசைவை தடுத்துடக்கூடாது. நான் பார்த்துருக்கேன் பெனிகின் பாஸ்டர் வந்து அவர் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் ஆவியில நடத்தப்படும் போது சில நேரத்தோட நின்று அப்படி பார்ப்பாரு, ஸ்டாப் பண்ணுவார். அங்கே பேசிட்டு இருக்கிறவங்கள உடனே பாட சொல்லுவார். அதாவது ஆவின் வழி நடத்தல் அது ரொம்ப முக்கியம். டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஒப்பனா சில காரியம் சொல்கிறேன். நான் கூட பிரசங்கம் பண்ணும்போது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ அது மாறிடுச்சு. முந்தி அப்படி இல்லை. நேராகவே பேரை கூட்டி சொல்லிடுவேன். நேராகவே சத்தம் போட்டிருக்கேன் ஆரம்பத்துலலாம். இப்போ அப்படி செய்யும் போது அது அவங்க மனதை புண்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருந்துருது. ஆனால் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். போனை தூக்கிட்டு போகிறது, நடக்கிறது, பிரசங்க நேரத்தில் அங்கே பார்த்து சிரிக்கிறது, அது வந்து பேசுகிறவங்களுடைய கவனத்தை அவங்க சொல்ல வர விஷயத்தை சைட் ட்ராக் பண்ணும். அதனால ரொம்ப தாகமாக இருக்கு. தாகம் உள்ள நேரத்தில் வரக்கணும். ஆவியானவர் பெற்றுக்கொள்வது தாகமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த அசைவை நீங்கள் கனப்படுத்துறீங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த 3 காரியங்கள் தான் போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு முக்கியமான சில விஷயங்களை நம்ம ஆவியானவர் இப்படித்தான காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியோடைய தலைப்பு என்னன்னா ஆவியானோட அபிஷேகம். ஆவியானுடைய அபிஷேகம். அபிஷேகம் என்றால் என்ன? ஓகே, ஒரு 3 காரியங்கள் சொல்றேன். கேள்வி இருந்தால் நீங்க கேட்கலாம். 1வது, அபிஷேகம் என்பது அங்கீகாரம். அங்கீகாரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. 2வது, அடையாளம். அதனாலதான் அந்நிய பாஷையில பேசும்போது அபிஷேகத்தின் அடையாளம். என் தாய் ஒரு தமிழச்சி, என் தந்தை ஒரு தமிழன். நான் பேசும் மொழி தான் இனத்தின் அடையாளம். நான் தமிழன் என்பதற்கு நான் பேசுற மொழி என் இனத்தின் அடையாளம் போல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த அபிஷேகத்துக்கு அடையாளமாக நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்க. அந்த அந்நிய பாஷையை பற்றிலாம் நான் வர்ற நாட்களில் சொல்றேன். அந்நிய பாஷை எவ்வளவு முக்கியம், அந்நிய பாஷையுடைய ஆழம் நான். ஸோ மறுபிறப்பு பிறகு நமக்கு 2 பிறப்பு இருக்கு. முதல் பிறப்பு, மறுபிறப்பு. முதல் பிறப்பு இந்த மாம்சத்துல ஒரு தாய்க்கு தகப்பனுக்கும் பிள்ளையா பிறக்கிறோம். கலாச்சார நிருபத்தில் கூட ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் மாம்சின்படி பிறந்தவன், ஒருவன் ஆவின்படி பிறந்தவன். அதே போல நமக்குள்ள பிசிக்கலா நம்ம பிறந்தாலும் born again 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து, சில மொழிபெயர்ல சீட்டு போட்டிருக்குது, அவருடைய வித்து. அது இன்னொரு ஆங்கில பைபிள்ல உயிர் அணுக்கள் தான் போட்டிருக்கு, அப்படி போட்டிருக்கு எம்பிளி பைபிள். அதை தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுட சொல்வார், நீ மறுபடியும் பிரபாவிட்டால். அவருக்கு விலங்குல புரியல. மறுபடியும் பிரபாவிட்டால் நீ தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு. இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது, ஒரு பிறப்பு தேவைப்படுது. ஆனா அதே நேரத்துல மறுபிறப்பு இருக்கு, ஆவினாலும் ஜலத்தினாலும். நிறைய பேர் ஜலம் ஞானசானம் நினைச்சுக்கிறாங்க. ஜலம் என்பது வசனம், ஆவினாலும் வசனம். இயேசு எப்படி பிறந்தாரு? எந்த ஒரு ஆண் பெண் உறவு இல்லாமல் வார்த்தை மாம்சமாய். மரியாள் கேட்கும் போது கேபிள் தூதர் சொல்றாரு, பரிசுத்தர் உண்மையில் நிலடுவார்,
உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. ஆவினாலும் வார்த்தையினாலும் 1 யோவான் 1:14 வார்த்தை மாம்சமாயிற்று. இயேசு வார்த்தையாக வந்தவர் மாம்சமானவர். அதே போலதான் மறுபிறப்பினுடைய born again எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல போகும்போதுதான் அபிஷேகத்தின் அடையாளமாக அந்நிய பாஷை பேசணும். அபிஷேகத்துக்கு 3 காரியம் இருக்கு. 1 அங்கீகாரம், 2வது அடையாளம், 3வது அதிகாரம், அத்தாரிட்டி. 4 காரியம் இருக்கு. 4வது அர்ப்பணிப்பு. 1வது அங்கீகாரம். ஒரு வேலைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஒரு போலீஸ்காரன்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதே போல அடையாளம். 2வது அபிஷேகம் நம்முடைய அடையாளம், அதுதான். 3வது அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி. அபிஷேகம் பண்ணப்பட்டவன்றது ஒரு அதிகாரம். 4வது காரியம் அர்ப்பணிப்பு. ஓகே, அபிஷேகம் என்றால் இந்த 4 சம்பவங்கள் அது அடங்கி இருக்குது. ஏதாவது கேள்வி இருக்கா? அதே போல அபிஷேகத்துல 3 விதமான அபிஷேகம் இருக்குது. ஓகே, 1வது லேவியராகமம் 2:10 வாசிக்கல, ஆசாரி அபிஷேகம். பழைய ஏற்பாட்டுல ஆசாரித்துவ அழைப்பு, லேவி கோத்திரம் உள்ளவங்களை மட்டும் ஆண்டவர் பிரித்து எடுத்து இந்த ஆசாரி கூடாரத்துல பணிவிடை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அதுல 3 பிரிவு இருக்கு. ஹெர்சோன், மொராரி, ஓகார். இவங்க 3 தரப்பின்னு இருக்கிறாங்க. இவங்க செய்யற வேலையை அவங்க செய்யக்கூடாது, அவங்க செய்யற வேலையை இவங்க செய்யக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தத்துல போவாரு. ஜனங்கள் பலிகள் எடுத்து வரும்போது 7 விதமான பண்டிகை, 7 விதமான பலிகள் இருக்குது. எப்படி இந்து சமயத்தால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராமின் கோத்திரத்திலிருந்து ஐயர்மார்களாக, பூசாரிகளாக இருந்திருப்பீங்க, போய் பார்த்திருப்பீங்க. அங்க ஒரு மஞ்சள் திறத்துணி இருக்கும். அது அவர் தான் நீக்கிட்டு அவர் உள்ளுக்கு போய் மணி அடிச்சு அங்க இருக்கிற தெய்வங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுவாரு. அங்க பிரார்த்தனை பண்ணவர்களுடைய கையில இருக்க அர்ச்சனைகளை வாங்கி அந்த தெய்வங்களுக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து அந்த அர்ச்சனையை மந்திரிச்சு அவங்க கையில கொடுப்பாரு. அது வரைக்கும் ஜனங்க எங்க நிற்பாங்க? வெளியில தான் நிற்பாங்க. யாரும் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியாது. இதே போலதான் பழைய ஏற்பாட்டுல அந்த மகா பரிசுத்த காலத்துல யாரும் போக முடியாது. பிரித்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரிதான் போக முடியும். ஜனங்கள் தன் கையில் கொண்ட பலிகளை பிரகாரத்துல வச்சு பலி செலுத்தி, இப்படி ஒரு ஆராதனை முறைமைகள் மோசையின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு ஆசாரித்துவத்து வேலைக்கு வரணும்னா ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம் இருக்கு, ஆசாரி அபிஷேகம். எடுத்தவர் வாசிக்கிறீங்களா? லேவியராகமம் 21:10. லேவியராகமத்துக்கு இன்னொரு பேருக்கு பலிகளின் புஸ்தகம். எப்படி பலி செலுத்தணும், எப்படி பலி செலுத்தக்கூடாது, யார் பலி செலுத்தணும் என்றதெல்லாம் லேவியராகமம் 21:10. பாருங்க, தன் சகோதர பிள்ளை பிரதான ஆசாரியனாக தன் சிரசில், நல்லா நிறுத்தி நல்லா சொல்லுங்க, தன் சிரசில்னா தலைமையில, தன் சிரசில் அபிஷேகம் பார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா இருக்கிறவன் எவனும். பாருங்க, அது ஒரு விஷயம். அவங்க ட்ரெஸ் கூட ரொம்ப முக்கியம். ஆசாரியன் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு எழுத்துள்ள பொன்னால் போட்ட ஒரு தலைப்பாக வச்சிருப்பாரு. அப்புறம் நெஞ்சில மார்க்க பேதங்கள் இருக்கும். அது 12 கோத்திரங்களுக்கு அடையாளம். அந்த ஆசாரம் போய் நிற்கும் போது 12 கோத்திரங்களை சுமந்துக்கிட்டு தான் போய் நிற்பாரு. இங்க எபிரேய நிருபத்தை வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரின்னு சொல்லப்பட்டுள்ளோம். ஆசாரி அபிஷேகம் இருக்குது. மார்க்கப்பட்டவனும் எவனும் அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளாமலும். அவங்க சும்மா எல்லாத்தையும் செய்ய முடியாது. சில சடங்குகள், சில வழிமுறைகள் இருக்குது. பாருங்க, பிரேதம் கிடக்க இடத்தில் போகாதவனும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும், இப்படி சில பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அபிஷேகத்துல சொன்ன
அபிஷேகம் என்றால் என்ன? ஆவியானவர் அபிஷேகத்தை பற்றி தான் தலைப்பு. அபிஷேகம் என்றால் அங்கீகாரம், 2வது அடையாளம், 3வது அதிகாரம், 4வது அர்ப்பணிப்பு. அபிஷேகத்துல 3 விதம் இருக்குது. ஒன்று ஆசாரிய அபிஷேகம், 2வது ராஜரீக அபிஷேகம். பழைய ஏற்பாட்டுல யோசுவாவின் காலம் முடிஞ்ச பிறகு ஜட்ஜஸ் காலம் வருவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம், புக் ஆஃப் ஜட்ஜஸ். அது முடிஞ்ச பிறகு கடைசி நியாயாதிபதியாக முதல் தீர்க்கதரிசியாக யார் எழும்புறா? சாமுவேல் எழும்புவார். புரியுதுங்களா? சாமுவேல் எழும்புவார். சாமுவேல் காலத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஈசின் மகனாகிய சவுல் தான் முதல் ராஜா. உயரத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் சவுல். இருதயத்தை பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா யாருன்னா தாவீது. ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட யாருன்னா சவுல். அந்த 1 சாமுவேல் 10:1 எடுத்து வாசிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும்னா அதுலதான் ராஜாக்கள் புஸ்தகம், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகலாம். எந்த காரியங்கள் 1 ராஜாக்களை சொல்லப்படுகிறதோ அதை மறுபடியும் 1 நாளாகமம், 2 நாளாகமம் போய் படிக்கலாம். ராஜாக்கள் காலத்துல இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ராஜாக்கள் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுக்கு தீர்க்கதரிசி இருந்தாங்க. அதான் தீர்க்கதரிசி புத்தகங்கள், ராஜாக்கள் புஸ்தகம், தீர்க்கதரிசி புத்தகங்கள். இது எல்லாமே மல்கியா காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்ப அந்த நாட்களில ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும்னா ஒரு தீர்க்கதரிசி வந்து சாமுவேல் போல உள்ளவங்க தான் அவங்க அபிஷேகம் பண்ணி அவங்கள அங்கீகரிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி. நான் சொன்னேன்ல, நீங்க பாத்தீங்கன்னா அது முதல் கொண்டு ஆவியானவர் சவுலோடு இருந்தார் இருக்கும். அது ராஜரீக அபிஷேகம். அதே போல 1 சாமுவேல் 16-13 வாசிக்கிறீங்களா? சவுல் தேவனுடைய வார்த்தையை மீறி போன பிறகு மறுபடியுமாக இந்த ஜனத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர் கீசின் மகன் சவுல், அவர் ஈசாயின் மகன். நீங்க ஏசியா 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாயின் வேரிலிருந்து ஒரு துளிர் எழும்புன்றது, அது இயேசுவை சொல்றாங்க. இந்த தாவீது ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். இவரு கழுதியை தேடி வந்தார். காணாமல் போன கழுதியை தேடி வந்தாரு. இவர் ஆடு மேய்க்கிறவராக இருந்தாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தைல கொம்பை எடுத்து பாருங்க, அந்த நாள் முதல் கொண்டு எங்க அபிஷேகம் இருக்குதோ அந்த அபிஷேகத்தை அங்கீகரிப்பதற்கு, அந்த அபிஷேகத்துக்குள் செயல்படுறதுக்கு ஆவியானவர் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அந்த நாள் முதல் கொண்டு ஆவியானவர் ஆவியின் வாழ்க்கை செயல் பெர்மனனா இல்லை. இன்னைக்கு நம்ம தான் ஆவியான் தங்குற ஆலயமா இருக்கு. அதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். 1வது ஆசாரிய அபிஷேகம், 2வது ராஜரீக அபிஷேகம். அதே நேரத்தில் இதுவும் சொல்றேன், ரொம்ப பேரு ஒப்பனையா சொல்லப்பட்டதை வேற மாதிரி யோசிப்பாங்க. இந்த நெருப்பு, தண்ணீர், எண்ணெய், இந்த புறா, இது எல்லாமே சிம்போலிக். அக்கினிமயம் நாவுகளை போல பிரிந்து ஒரு நாவுகளாய் அக்கினிமயமாய் அப்பதான் பாட்டு இருக்குல்ல, அது போல இதெல்லாம் சிம்போலிக்கா பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணும்பொழுது பழைய ஏற்பாட்டில் எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணுவாங்க. எண்ணெய், தண்ணீர், பிறகு நெருப்பு, புறா, இதெல்லாம் பரிசுத்தாவின் ஒப்பனையாக பேசப்பட்டது. அதுக்காக நெருப்பெல்லாம் பரிசுத்தாவின் இல்லை, தண்ணீர்லாம் பரிசுத்தாவின் இல்லை, அது சிம்போலிக்கா பயன்படுத்தப்பட்டது. 1வது ஆசாரிய அபிஷேகம், 2வது ராஜரீக அபிஷேகம். ஒரு ஆசாரியனா அதான் ஊழியக்காரர்கள்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு சொல்லப்படுது.
நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். அதனால உங்க மேல இருக்க அபிஷேகத்தை, அங்கீகாரத்தை நீங்க கனப்படுத்த பழகி கொள்ளுங்க. இந்த அபிஷேகத்தின் அடையாளம் தான் அந்நிய பாஷை நம்ம பேசுறோம். மூணாவது வந்து 3 விதமான அபிஷேகம். ஒன்று ஆசாரிய அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம். மூன்றாவது தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம். தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம் புரியுதுன்னா, இந்த 3 விதமான அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம், தீர்க்கதரிசின் அபிஷேகம். அதனாலதான் நீங்க 1 சாமுவேல் 10:6 வாசிங்கன்னா, இந்த அபிஷேகத்துக்கு பிறகு ஆண்டு சொல்வார் சாமுவேல் மூலமாக, நீ வேற மனுஷன் ஆவாய்வாரு. 1 சாமுவேல் 10 வாசிங்கன்னா, 10:9 வாசிங்கன்னா, அங்க ஆண்டவருக்கு வேற இருந்தத்தை கொடுத்தான்னு சொன்னாரு. ஸோ இந்த 3 அபிஷேகத்து காரியங்கள் இருக்குது. ஓகே, இந்த அபிஷேகத்தின் மேன்மையை பத்தி நான் சொல்றேன். இந்த அபிஷேகத்தின் மேன்மை இது ரொம்ப 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 முக்கியம். ஒன்னாவது என்ன சொன்னேன், ஆவியான அபிஷேகத்துல 4 காரியங்கள் இருக்குது. அபிஷேகம் என்றால் அங்கீகாரம், அடையாளம், அதிகாரம், அர்ப்பணிப்பு. 3 விதமான அபிஷேகம் இருக்குது. ஆசாரிய அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம், தீர்க்கதரிசின் அபிஷேகம். அதுதான் பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசினாவே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும், அவன் தேவனுடைய வாய் என்று சொல்லி. ஆசான் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில கர்த்தருடைய வசனத்தை தேடுவார்களே. சாமுவேல் பட்டணத்துக்கு வந்த பிறகு மூப்பரெல்லாம் ஓடி போய், ஐயா நீ வந்தது நல்ல காரியமா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நல்ல காரியத்துக்காக தான் வந்தேன். அவங்க பப்ளிக்ல வரவே மாட்டாங்க. வார்த்தை வந்த பிறகு எப்பெல்லாம் ஜனங்கள் இடறி போறாங்களோ, விலகி போறாங்களோ, அப்பெல்லாம் தீர்க்கதரிசி வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எசேக்கியேல் வந்து சிறையிருப்பின் காலத்துல அவங்களுக்கு எழுப்பி பேசுவாரு. எரேமியா வந்து சிறையிருப்புக்கு முன்பதாக, ஏசாயா, எரேமியா எல்லாமே இஸ்ரவேல். ஏன்னா அவங்களுக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் காட் இல்லை. அதனாலதான் அவங்க ஒவ்வொரு முறையும் தேவ மனுஷர்களாகிய பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசி வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்து 5 விதமான ஊழியம் இருக்கு. என்ன ஊழியம்? அப்போஸ்தல ஊழியம். எபேசியர் நிருபத்தை எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பருடைய ஊழியம், அடுத்தது போதகர் ஊழியம். இது எபேசியர் நிருபத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த 5 விதமான ஊழியம் எதுக்குன்னா, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இந்த 5 விதமான ஊழியமும் 5 விதமான காரியத்துக்கு கொடுக்கப்பட்டது. நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. எபேசியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆனா பழைய ஏற்பாட்டை வந்து ஆசாரிய ஊழியம், ராஜரிக ஊழியம், ராஜா ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம் தான் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பவுல் பேசும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் பாருங்களேன், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். நல்லா கவனிங்க, பைபிள் ஸ்கூல்ல படிச்சாதான் அப்போஸ்தலன் கிடையாது. இந்த 5 விரலை வச்சு சொல்லுவாங்க. இந்த விரல் பாருங்க, எல்லாத்தையும் இந்த 4 விரலையும் தொடும். இது தொடாது, இதுதான் தொடும், இது தொடாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆனா இந்த சுண்டு விரல் வந்து, இந்த கட்டை விரலா, இந்த கட்டை விரல் வந்து எல்லாத்தையும் தொடும். ஆனா இது தொட முடியாது. அது என்ன அர்த்தம்னா, அப்போஸ்தலர் இருந்தவர்கள் அனுப்பப்பட்டவர்கள், அஸ்திபாரம் போடுறவங்க, ஒரு தகப்பனோட இறுதி. இந்த அப்போஸ்தலர் கிருபப்பட்டவர்களுக்கு இந்த 4 ஊழியமும் கிரியை செய்யும். நீங்க உங்க ஊழியத்தை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய முக்கியமான குவாலிட்டி என்னன்னு. இது வந்து தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி ஊழியம். தீர்க்கதரிசி சொல்லுவாங்க விசுவாச பிரமன். பழைய ஏற்பாட்டில் சொல்ற தீர்க்கதரிசி அழுகி போயிடுவான், நாசமா போயிடுவான், அது இல்லை. தீர்க்கதரிசி சொல்லுகிறவன் பக்தி விருத்திக்கு எதுவாக சொல்ல கடவன். அடுத்தது விசுவாச பிரமாணத்துக்கு எதுவாக சொல்ல கடவன். ரோமன் புத்தகம் எழுதியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் அழிவு வரும்போது, வெள்ளம் வரும்போது இதை தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அதிகபட்சம் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. தீர்க்கமா நடக்க போற எதிர்காலத்தை குறித்து சொல்றதா தீர்க்கதரிசனம். இது நடுவுல பாருங்க வளர்ச்சியா இருக்கு. இந்த வரல
இந்த விரல் என்னது? சுவிசேஷம். ஓகே, ஒரு நேரத்தில் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் யார்ட்டையும் சத்தியத்தை சொல்லிடணும். சுவிசேஷம் அது உங்களுக்கு மேலே இருக்க அழைப்பு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்க மனசு எதை தேடுது, உங்க மனசு எதை நாடுது. இது பாருங்க, மோதிரம் அங்கே போட்டிருக்க பாருங்க, இதான் மெய்ப்பன் ஊழியம். ஏன் இந்த விரல மோதிரம் போறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த விரலுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. கணவன் மணி திருமணம் பண்ணும்போது இந்த விரல் தான் மோதிரம் போடுவாங்க. இன்னைக்குதான் காலம் மாறி போய் எங்கெங்கேயும் மோதிரம் போட்டுட்டு இருக்காங்க. மெய்ப்பனோட இறுதியும் அந்த மந்தையின் மேலதான் இருக்கும். காணாமல் போன ஆடை தேடி எப்படி மெய்ப்பன் போவாரோ, ஒரு ஆடா இருந்தா கூட தாவீது விட மாட்டாரு. இந்த மேய்ப்பனுக்கு தகப்பனோட இறுதி இருக்கும், மந்தைகள் மேலதான் கரிசனையா இருப்பாரு. ஒருவேளை உங்க பாஸ்டருக்கு ஒரு தீர்க்கதரிசியின் அழைப்புள்ளவரா இருந்தா, அப்போஸ்தலர் அழைப்பா இருந்தா, உங்களை யாரு மேய்ப்பரா இருக்கிறோ சபைக்கு வராதவங்க தேடி போறது, அவங்களை கால் பண்ணி விசாரிக்கிறது, அவங்களுக்கு ஒண்ணு நான் ஓடுறது, இது இருக்கும். ஆனா நம்ம ஃபங்க்ஷன் பண்றது இல்லை. அது நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. இது என்னது? இது பாருங்க, காதுல விடலாம், மூக்குல விடலாம். டீச்சர், போதகர் ஊழியம், உங்களுக்கு போதிக்கிற ஊழியம் இருக்கும், நல்லா போதிப்பீங்க. சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம். இந்த 5 விதமான ஊழியங்களும் கர்த்தர் சபைக்கு கொடுத்தார். ஆனா பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசன ஊழியம் இருந்தது, ஆசாரிய ஊழியம் இருந்தது, அப்புறம் ராஜாக்கள் ஊழியம் இருந்தது. ஆனா அப்போஸ்தலர் ஊழியம் இல்ல. கேள்வி இருக்குங்களா? ஆனா இந்த 5 விதமான ஊழியம் எதுக்கு? இங்க பாருங்க, 11ஆம் வசனம், எபேசியர் 4, நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தின் அறிவிலும் ஒருமைப்பட்டுள்ளாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சி கலவத்தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பொருட்டும் சுவிசேஷன் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமானது பக்தி விருத்தி அடையும். கிறிஸ்துவின் சரீரமாக சபையான பக்தி. இந்த 5 விதமான ஊழியமும், ஓ நான் பெரிய அப்போஸ்தலன், நான் பெரிய தீர்க்கதரிசி, என்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்றதுக்காக இல்ல. இந்த 5 விதமான ஊழியமும் இந்த 5 விதமான காரியத்துக்காகத்தான். ஆனா நீங்க இந்த 5 விதமான அழைப்பு எல்லாருக்குள்ள கண்டிப்பா இருக்கும், 100% இருக்கும். ஆனா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. இந்த பிள்ளை இன்னைக்கு டாக்டர் ஆயிருச்சுன்னா காரணம்னா, இதுக்குள்ள ஒரு ஏர்ஜ், நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். முதல் பணக்காரன் ஆகிறதுக்காகவோ பெரிய ஒரு BMW வாங்குறதுக்காகவோ அந்த பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை மனசுல டாக்டர் ஆகணுன்ற அந்த மனநிலைமை தான் அந்த அளவுக்கு படிச்சு பிறகுதான் அது வசதியா வாய்ப்புலாம் வருது. அது போலதான் உங்க எல்லாருக்குள்ளயும் அழைப்பு இருக்குது. நீங்க வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றதுனால, கமிட்மெண்ட் இருக்கனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க தான் அழைப்புப்பட்டவங்க, பாஸ்டருக்கு தான் அழைப்பு இருக்குது, அதனாலதான் சில நேரங்களில கூட பாஸ்டர் தான் தலை மேல கை வைக்கணும், இவங்க கை வச்சா தப்பு, அவங்க எப்படி என் தலை மேல கை வச்சு தீர்க்கத்தை சொல்லலாம். அது நிறைய சபையில குழப்படியும் வந்திருக்குது, பிரச்சனையும் வந்திருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, கழுதியை கொண்டு கூட ஆண்டவர் பேசினார் பிழையாம் கிட்ட. ஏன்னா பிழையாம் கிட்ட அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, நீ போகாத, நீ போகிற பாதை தவறா இருக்குன்ற அவ்வளோ தீர்க்கதரிசி கடைசியா கழுதியை வச்சு பேசுறாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய பார்வையில பாஸ்டர் பைபிள் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாரு, இவங்க கம்பெனில வேலை செய்யறாங்க. அடுத்தது என்ன ஒரு பிரச்சனை, நம்முடைய கனிகள். நான் அதுக்கு பிறகு சொல்றேன், வரம்போற நாட்கள்ல ஆவிக்குரிய கனிகள் எவ்வளவு முக்கியம். ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும், சிலவங்களுக்கு அந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, ஊழியத்துல ஒரு ஊழியம் ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்கிறது. எல்லாரும் உபசரிக்க முடியாது. சிலவங்களுக்கு கொடுக்கறதே ஒரு ஊழியம், அவங்க கொடுக்கறதுனால அந்த ராஜ்யம் கட்டப்படும். சிலவங்க புத்தி சொல்றது, புத்தி சொல்றதுனா அட்வைஸ் பண்றதுல, என்கரேஜ் பண்றது, அவனை மோட்டிவேட் பண்றது, அதெல்லாம் ஒரு ஊழியம் தெரியுங்களா? எல்லார்கிட்டையும் போய் நீங்க எல்லாரும் பேச முடியாது. இவங்க பேசினாங்கன்னா நல்லா அழகா ஒருத்தர் உள்ளத்தை அறிஞ்சு பேசுவாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஊழிய அழைப்பு இருக்குன்ற, ஆனா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதனாலதான் இந்தியா தேசத்துல இருந்து ஏதாவது ஒரு ஊழியக்காரு இல்ல வேற தேசத்துல ஒரு ஊழியக்காரர் வந்து உங்க பேரை கூப்பிட்டு சொல்றது, இதோட நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆயிடுறீங்க. அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என்னைக்கு நீங்க எழும்ப போறீங்க,
இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த 3 விதமான ஊழியங்கள் காணப்பட்டது. ஆசாரிய ஊழியம், ராஜரிக ஊழியம், ராஜரிக அபிஷேகம், தீர்க்கதரிசனம். ஆனால் புதிய ஏற்பாடு சபைக்குன்னு வரும்போது 5 விதமான ஊழியம் இருக்குதுன்னு சொல்றேன். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? கேளுங்க, உங்களுக்கு கேள்வி. ஆமா, ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம். விலங்குல நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல 12 புத்தகம் இருக்குது பழைய ஏற்பாட்டுல. நான் வாசிக்கிறேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகம்னா, ஓகே, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தான். நீங்க முதல் பேச்சுல போங்க. உங்க பைபிள்ல முதல் பேச்சுல போனீங்கன்னா ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபக்குக், செப்பனியா, ஆகாய், சக்கரியா, மல்கியா, இது எல்லாமே தீர்க்க தரிசன புத்தகம். இதுல சின்ன தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கு, பெரிய தீர்க்க தரிசன புத்தகம். அதுக்காக பெரிய தீர்க்க தரிசனா சரீரத்தை வச்சு சொல்லல, அதிகாரம் வச்சு சொல்லப்படுது. இந்த ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, தானியேல், இது பெரிய தீர்க்க தரிசனவாங்க. உருவத்தை வச்சு இல்ல, அதிகாரங்களை வச்சுதான். எண்ணி பார்த்தா எத்தனை இருக்குது? 12 இருக்குங்களா? 1 2 3 4 5 6 7 8. உங்க முதல் பேச்சுல போயிட்டு ஏசாயாலேருந்து பாருங்க, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், எல்லாமே தீர்க்க தரிசி புத்தகங்கள். எல்லாமே தீர்க்க தரிசி புத்தகங்கள். இவங்க எல்லாம் தீர்க்க தரிசிகள். ஓகேங்களா? இப்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். 1வது தலைப்பு ஆவியான அபிஷேகம். முதல் தலைப்பு அபிஷேகம் என்றால் என்ன? 3 விதமான அபிஷேகம் இருக்குது. ஓகே, இப்ப அபிஷேகத்தின் மேன்மை சொல்லுங்க. அபிஷேகத்தின் மேன்மை. அபிஷேகம் என்றது 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒண்ணா சொல்றேன். 1வது அபிஷேகத்தின் மேன்மை என்னன்னா, நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு புதிய மனுஷனா மாறும். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, எப்ப நீங்க ஒரு வேலையில ஜாயின் பண்ண பிறகு, ஒரு போலீஸ் வேலைக்கோ, நீங்க போலீஸ் வேலைக்கு போனோன்னு போலீஸோட யூனிஃபார்ம் வேற, ஆர்மியில வேலை செஞ்சா ஆர்மியோட யூனிஃபார்ம் வேற. அதுவே டாக்டர் வேலைக்கு போனா டாக்டரோடைய அந்த யூனிஃபார்ம் வேறையா இருக்கும். நீங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் தான் நீங்க இன்னாருன்றத காண்பிக்குது. அதே போல அபிஷேகத்துல 1வது, நம்ம எல்லாரும் ஒரு புதிய மனுஷன். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் 2 கொரிந்தியர் 5:17 அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையின ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 10:1. அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த சவுல் திரும்பும் பொழுது 1 சாமுவேல் 10:6 பாத்தீங்கன்னா, அவன் வேற மனுஷன் ஆனாள். இவ்வளவு நாளாக காணாமல் போன கழுதியை தேடி வந்த சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, அந்த முதல் வசனத்துல இருந்து வாசிங்களேன் கொஞ்சம். கர்த்தர் தம்முடைய சுதந்திரம்னா இஸ்ரவேல் ஜனங்க தான் அவருடைய சுதந்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஒண்ணு தலைவனா ஆக்கிட்டாரு. தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெஞ்சமின் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கலரண்டில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதை அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதின் மேல் இந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக நான் என்ன செய்வேன் என்கிறேன் என்று சொல்லுவார்கள். அடையாளம், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, இப்ப நீ தேவனுடைய சுதந்திரத்துக்கு தலைவனாயிட்ட. இந்த அபிஷேகத்துக்குன்னு சில காரியங்களை நீ பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கிறார்.
நீ அவ்விடத்தை அப்புறம் கடந்து போய் தபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படிக்கு பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொரு 3 அப்பங்களையும் வேறுவன் திராட்சரசம் ஒரு துருத்தி கொண்டு வந்து உன்னுடைய சுகசெய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர் கையில வாங்கி கொள்ள வேண்டும். 5வது வசனம் பாருங்க. பின்பு பெலிஸ்தரின் தானியம், இது 3வது அடையாளம். தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசன கூட்டத்துக்கு எதிர்ப்படுவாய். அவர்களும் முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரம் சூரமண்டலம் போகும். அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். 3வது, இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு யோசனை ஆவியான உணர்த்துறாரு. எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் நீங்க வாசினா கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, அடுத்தது நீச்சல் ஆழம். இங்க பாருங்க 3 அடையாளம், 3 அளவுக்குள்ள 3 அடையாளத்தை நீ பாப்பன்ற. 6வது வசனம் பாருங்க. இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு கர்த்தருடைய ஆவியான் உண்மையில் இறங்குவார். நீ அவளோடு கூட தீர்க்கதரை சொல்லி வேற மனுஷன் ஆவாய். அந்நிய பாஷையில், அதுதான் உதித்திலும் சபித்திலும் ஒரே நாவில புறப்படலாக யாக்கோப்பு 3வது சொல்லுவாரு. நாவும் நெருப்பு தான். சிறிய நெருப்பு பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணணும்னு சொல்றாரு. கவனமா இருக்கணும். அபிஷேகத்தின் மேன்மை என்னதுங்களா? 1வது புதிய மனுஷன் ஆகிறோம். ஓகே, நீங்க கண்டிப்பா ஓனர் பண்ணணும். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே நான் தேவனுக்கு முன்பா நிக்கிற மனுஷன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இதெல்லாம் அடிக்கடி சொல்லுங்க. நீங்க என்னதான் கையில லைசன்ஸ் வச்சிருந்தாலும், உங்க ஷோல்டர்ல பெல்ட் போட்டிருந்தாலும், போலீஸுக்காரங்க நிக்கிறான்னு உடனே உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். ஏன்? அந்த போட்டிருக்க ட்ரெஸ் தான். அதுதான் வேலைக்கு போகும்போதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு வேலைக்காரனை போல போகாதீங்க. அந்த கம்பெனிக்கு வேணா உங்களை மதிக்கப்பட மாட்டாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணா நீ வேலைக்காரனா இருக்கலாம், நீ சம்பளத்துக்காக வேலை செய்ய. ஆனா உன்னுடைய ஆவியில நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷி, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். என்னுடைய அக்கா மக கம்பெனியில வேலை செய்யுது. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுதான் பார்க்குது. இப்போ மாஸ்டர் முடிஞ்சு டாக்டரேட் படிக்கலான்னு எதிர்பார்க்குது. அது ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னிச்சு, மாமா வேலை செய்கிற இடத்துல எனக்கு மேலே என்னை விட குறைவாக படிச்சிருக்காங்க, பட் சைனீஸோட அவங்க என்னை ரொம்ப டவுனாக தான் பார்ப்பாங்க, நிறைய வேலை வாங்குவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனான்ஸு நான் தான் பார்க்குறேன், அந்த ஹாஸ்பிட்டலோட வருமானம் எல்லாமே. ஆனால் என் படிப்போட அவங்க குறைவாக படித்தாலும் இந்த இன வேறுபாடுனால என்னை ரொம்ப இதாக நடத்துகிறாங்க. இப்போ நான் சொன்னேன், நீ சாதாரண ஒரு பெண் இல்லை, நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொண்ணு. எப்போ நீ அங்கே கால் எடுத்து வச்சாலும் நாட் அலோன், தி ஹோலி ஸ்பிரிட் வித் யூ. நீ உன்னோடைய அதிகாரம், உன்னோடைய அங்கீகாரம், உன்னோடைய அடையாளம், உன்னுடைய அர்ப்பணிப்பு, சொன்ன 4 காரியங்கள், இதை நீ ஃபீல் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு பாரு, இந்த கம்பெனி அல்லது இந்த ஹாஸ்பிட்டலு ஒரு நாள் தான் நடக்குதுன்ற அந்த மனநிலைக்கு நீ வான்னு சொன்ன சொல்லி கொஞ்ச நாள் கூட இல்லை, ஜெபம் பண்ணிட்டு போனுச்சு. அது தொழுது சைனீஸ் நியூ இயரில் அந்த பாஸ் இப்படி செய்யவே மாட்டாங்களாம். இது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு டின்னரில் பக்கத்தில் உட்காந்து தோல் மேலே கை போட்டு சூழ்நிலையே மாறிடுச்சுன்னா. ஈவன் சாமணி அப்படிதான். சாமணி யூத் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்குது. அங்கே இனவாதமாக மதவாதமாக ரொம்ப டிப்ரெஷன் கொடுப்பாங்க. நான் சாமணிகிட்ட தான் சொன்னேன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணு, உனக்குள்ள மகிமின் ஆவியானவர் இருக்கிறான், நீ அபிஷேகத்தோடு போ. நீ அங்கே உட்காரும் போது உன் கூட ஆவியானவர் இருக்கிறான். நல்லா கெத்தா உன்னோடைய காலரை தூக்கி விட்டுட்டு நீ அதில் போ, உன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி. அன்னையிலிருந்து அந்த பாஸ் சாமணிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, சாமணியை மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களே நீ லீவை எடுத்துட்டு சமயத்தில் அவங்களே சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேது. அதனால சொல்றேன், அபிஷேகன்றது
அந்த ஆராதனை நேரத்தில் மட்டும் ஆவியில நிரம்பிட்டு வெளியே போனா ஆத்திரப்படுறது, அது இல்லைங்க அபிஷேகம். யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அதுக்கு அடுத்த உள்ள வசனத்துல வாசிங்க பார்ப்போம். வாசிக்கிறேன் பாருங்க. அந்த அடையாளங்கள் உனக்கு நேரும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். 8வது வசனம், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். இதெல்லாம் சாமுவேல் சொல்றாரு. நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கும்படி 7 நாள் காத்திருந்தார். அவன் சாமுவேலை விட்டு போகும்போது திரும்பின போது தேவன் வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசியின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசி சொன்னான். அதுக்கு முன்னே அவர் அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுல் தீர்க்கதரிசி ஒருவனோ என்று சொல்லி ஜனங்கள் ஒருவருக்கு சொல்லிக் கொண்டார்கள். இன்னைக்கு அபிஷேகம் வந்ததோ, நீ வேற மனுஷன், ஆண்டு வேற இறுதியத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப கழுதை தேடி வந்த கீசின் மகனான சவுல் என்ன செய்யறாரு? அவரை தீர்க்கதரிசி சொல்றாரு. 1வது அபிஷேகத்தின் மேன்மையாது நியூ பர்சன், நியூ ஜெனரேஷன். 2வது காரியம் புதிய இருதயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு 1 சாமுவேல் 10:9 ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். அபிஷேகம் என்பது இருதயத்தை சம்பந்தப்பட்டது. நம்ம இருதயம் மாற்றப்பட்டிருக்கணும். மத்தேயு 5:8 வாசிங்களா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு இருதயத்துல சுத்தம் இருக்கணும். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான். இது யார்கிட்ட சொல்றாரு? சாமுவேல் கிட்ட. எப்போ சொல்றாரு? ஒரு சவுலுக்கு பிறகு தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது, தாவீது வீட்டுல அண்ணன் தம்பி மொத்தம் எத்தனை பேரு? 8 பேரு. தாவீது அந்த நேரத்துல வீட்டுல இல்ல. உருவத்தை பார்த்தோன்னே அபிஷேகம் பண்ணும் போது இவன்லாம் வரும். எல்லாத்தையும் தள்ளிட்டு வேற யாரு இருக்கிறாங்கன்னா, ஒருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தியில உட்கார மாட்டேன். அப்பதான் சொல்வாரு 1 சாமுவேல் 16:7, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். எந்த இருதயத்திலேருந்து பாட்டு நடத்துறோம், எந்த இருதயத்திலேருந்து ஊழியம் செய்யறோம், எந்த இருதயத்திலேருந்து காணிக்க கொடுக்கிறோம், மனமுவந்து கொடுக்கிறவனிடத்தில் மனப்பூர்வமாய் கொடுக்கிற தேவன் பிரியமா இருக்கிறான். எந்த இருதயத்துல கணவன் மனைவியா வாழ்றோம். அந்த உள்ளந்திரங்கள மனுஷனோட இறுதிய மகா கேடுள்ளும் சிறுக்கும் உள்ளதுமா இருக்குது. எளிமையா பற்றி சொல்லப்பட்டது. அது அறியத்தக்கவன் யார்? நானும் ஒவ்வொரு உள்ளந்திரங்களும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அவர்கிட்ட நிர்வாணத்தையே மூடினவர்கிட்ட போய் நம்ம எதுவுமே மறைக்க முடியாதுங்க. ஆமென். இருதயத்துல சுத்தம் உள்ள பாக்கியவான்கள், அவங்கதான் தேவனை தரிசிக்க முடியும். இன்னொரு வசனம் இருக்கு, 1 யோவான் 4:12, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் அந்த அன்புல உலாவுவார், அந்த உறவுல உலாவுவார். ஆனா எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வெறுப்பு. ஆனா வெட்டிக்கிட்டு போயிட்டு சர்ச்சுக்குள்ள சபலபலபலபலவா எப்படி? அதனாலதான் சில நேரத்துல ஆவியானவன் அசைவாடுறாரு, சில நேரத்துல அசுத்தாவியும் அசைவாடு. நானும் என் மனைவியும் இந்த 36 ஊழிய அனுபவத்துல அவங்கள கேளுங்க, என்ன கேளுங்க, அதிகமா பேய் ஓட்டுனது 99.9% சபைக்கு வரவங்க தான் ஓட்டியிருக்கோம். வெளியில இருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் தான் ஓட்டிருக்கோம், இல்லைன்னு இல்லை. ஏன் நீங்க இங்க கதவை திறந்து கொடுக்குறீங்க அப்பாவுக்கு, அப்பா ஜன்னலையும் திறந்து கொடுக்குறீங்க அவனுக்கு? எனக்கு இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் தன் சகோதரன் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். நான் புஷ்பராணி அம்மாவை நேசிக்க முடியலனா, யுகேஷை நேசிக்க முடியலனா, யுகேஷ் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நான் பகைச்சுக்கிட்டு விரோதிச்சுக்கிட்டு இருந்தேன்னா
நான் மரணத்துல வாழ்ந்துட்டு இருக்கேங்க, ஏங்க இந்த தெளிவுல வரமாட்டுது? அதனால்தான் ஆவியானவர் என்ன சொல்றாரு, எது நீதி, நீ செஞ்சது நீதியா, யுகை செஞ்சது நீதியா? நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, பரிசுத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அவருக்கு நீங்க ரொம்ப முக்கியம். இயேசு கொடுத்த ரட்சிப்ப நீங்க இழந்துடக்கூடாது. அதனால கன்விக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறார். நான் என்ன தப்பு பண்றேன்னு என் மனைவிக்கு தெரியாது, என் உணர்வுகள் என்ன தூண்டப்படுதுன்னு என்னுடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். நான் எங்க போறேன், எங்க வரேன், என்ன பண்றேன். ஆனா தீர்க்கதரிசி எலிஷா, ஏய் கையாசி, நீ அந்த ரதத்தின் பின்னாடி போகும்போது என் மனம் உன்னோடு கூட இருக்கவில்லையோ? தீர்க்க தரிசன அபிஷேகம் உள்ளவங்க தீர்க்கமா பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. மாசம் வீட்டு காசு கட்டுறதுக்கு மட்டும்தான் ஜெபிக்கிறோம். கேளுங்க, உங்க மேல இருக்க அபிஷேகம் அசாதாரணமான அபிஷேகம். ஆவியான உங்க மேல இருக்கிறாரு. ஒன்னாவது நம்ம வேற மனுஷன் ஆயிட்டோம். ரெண்டாவது புதிய இறுதியை நம்மகிட்ட இருக்கணும், இறுதியில சுத்தம் இருக்கணும். மூணாவது சொல்லி முடிக்கிறேன், ஒரு புதிய ஆவிக்குரிய பாதுகாப்பு. ஒரு புதிய ஆவிக்குரிய பாதுகாப்பு. 1 சாமுவேல் 18:7-12 வரைக்கும் பாருங்களேன். 1 சாமுவேல். ஒன்னாவது புதிய மனுஷன் ஆகிறோம், அபிஷேகத்தின் மேன்மை. ரெண்டாவது புதிய இருதயத்தை கொடுக்கிறாரு. இருதயத்தை காத்துக்கொள்ளும், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல அதுல இருந்து என்ன புறப்படுதான்? ஜீவ ஊற்று. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இதை இப்படி சொல்லிட்டாங்க, ஏன் சொன்னா என்ன? அவங்க சொன்னது உங்க மேல அப்செட் ஆகி தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க நீங்க தப்பு செய்யாம காத்துக்கொள்ளுங்கன்ற. புரியுதுங்களா? அவங்க செஞ்சது நான் சரின்னு சொல்ல, அதுக்கு ஏன் உங்கதான் ஆவியான இருக்கிறாரு. நீங்க அந்த தப்புக்கு நீங்க ஒரு உருவத்தை கொடுத்து, உங்க உணர்ச்சி அதை கொடுத்து ஒரு விக்கிரத்தை உருவாக்குறீங்க. நீங்க கோபத்தின் சாமி, கசப்பின் சாமி, வெறுப்பின் சாமி, இப்படி விக்கிரங்களை உருவாக்குறீங்க நீங்க. இனிமே நான் பேச மாட்டேன் சாமி, இனிமே கல்லு அங்க போகுமா? எங்கேயாச்சும் கண்ணு இருந்து காணாது, காது இருந்து கேட்காது, வாய் இருந்து பேசாது, மூக்கு இருந்து போறாது, கை இருந்து தொடாது. அதை பண்ணுகிறோம் 115 சங்கீதம். அதை பண்ணுகிறவனும் அதை வணங்குறவனும் அதை போலதான் இருப்பாங்க. அது போலதான் என்னை அன்றி வேற தேவர்களை உண்டாக்கிறாருங்க. யாத்திராமம் 20ஆம் அதிகாரம். நம்ம உள்ளத்துல சில விக்கிரங்களை உருவாக்கி வச்சிருக்கோம். கசப்புன்ற விக்கிரம். தயவு செய்து அந்த மாதிரிலாம் நீங்க எப்படி 100% சொல்றாங்க? இந்த பைபிள் முன்பா சொல்றேன், ஆவியான சாட்சி, எனக்கு கொஞ்சம் கூட யார் மேலே வெறுப்பு வராது, முடியாது, சான்ஸே இல்லை. எனக்கு இவர் முக்கியம் சொல்லும் போது எனக்கு அது எனக்கு ஆவியானவர் முக்கியம். தகுதி இல்லாத என்னை போயிட்டு கோயிலா பாக்குறாரு, தகுதி இல்லாத என்னுடைய உடம்ப போயிட்டு ஆலயமா பாக்குறாரு. இடைப்பட்ட காலத்துலதான் என் மனைவி எனக்கு துணைவியா வந்தாங்க. ஆனா சாகிற நேரம்லாம், சாக எண்ணம் வரும்போதுலாம் 17 வயசுல எங்க அம்மா இல்லாதனாலாம் ஆவியான என் கூட தான் இருக்காரு. எனக்கு தெரியல, இப்படி நீ செத்துறாதரான்னு சொல்லிதான் கூடயே இருந்து ஒரு காலகட்டம் வந்தானே என் ஊழியத்தை செய்ய அழைச்சாரு. நீங்க அந்த மாரி உணரணும், அந்த மாரி ஃபீல் பண்ணணும். அவர் எப்பயுமே உங்க மேல ரொம்ப சாயாங்க இருக்கிறார், ரொம்ப லவ்வா இருக்கிறார். மூணாவது காரியம் சொல்லி முடிக்கிறேன், ஒரு புதிய ஆவிக்குரிய புதிய மனுஷன், புதிய இருதும், ஒரு புதிய ஆவிக்குரிய பாதுகாப்பு. ஆவியானவர் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். 1 சாமுவேல் 18:7-12. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க பட்டுன்னு. 18:7-12 வரைக்கும் பாருங்க. பாருங்க, அந்த ஸ்திரீகள், இது நான் நேரம் போதாதுன்னு நான் சொல்றேன். கோலியாத்தை என்ன செய்ய முடியல, இந்த சவுல் தலைமைத்துவத்துல கோலியாத்தை ஜெயிக்க முடியாம 40 நாளாலும் 7 பள்ளத்தாக்கில் இருக்கும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது அங்க கர்த்தருடைய பலத்தினால, விசுவாசத்தினால அந்த கோலியாத்தை வீழ்த்துறாரு. இப்படி வெற்றியோடு திரும்பி வரும்போது எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க, பாராட்டுறாங்க. அப்ப அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, அந்த பெண்கள் எல்லாம் ஆடு பாடுவில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறையா பாட ஆரம்பிச்சுட்டாங்க. பாடினே கம்முன்னு பாட வேண்டியதானே.
அவங்க பாடிட்டாங்க. தாவீதை கொஞ்சம் உயர்த்தி பாடிட்டாங்க, புகழ்ந்து பாடிட்டாங்க. அந்த வார்த்தை அது என்ன செஞ்சாங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க பாருங்க. அதான் பிரச்சனை. ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தை சவுலுக்கு விசாலமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் இருந்தது. தாவீதுக்கு 10,000, 10,000, 10,000, எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் தான் அவனுக்கு குறைவா இருக்குது சொல்லி அது முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறது போல செய்கிறபடி தன் கையினால் சுரமன்றத்தை வாசித்துக் கொண்டுதான். சவுல் கையில் ஈட்டி இருந்தது, தாவீது கையில் என்ன இருந்தது? சுரமண்டலம் இருந்தது. சவுல் கையில ஈட்டி இருந்தது. அப்போது சவுல் தாவீதை சூரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று தன் ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்னும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. கவனிச்சிங்களா? இந்த இடத்த நீங்க கவனிச்சீங்கன்னா சவுல் மேல இருந்த கிருபை பாதுகாப்பு விளங்கிருச்சு. ஒரு புதிய ஆவிக்குரிய வேண்டி நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து இந்த 3 மேன்மை இருக்குது. 1, புதிய மனசா மாறுறோம். 2வது புதிய இறுதியா மாறணும். 3வது நம்ம ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கோம். நம்ம ஒரு ஆள் மேல கசப்பு, குரோதம், விரோதம் வச்சுன்னா ஆவியானவர், பழைய ஏற்பாட்டுல ஆவியான விலகிடுவாரு, ஆனா புதிய ஏற்பாடுல இருப்பாரு. எந்த ஒரு செயல்பாடும் நீங்க பார்க்க முடியாது. இங்க பாருங்க, பிசாசு சவுல் மேல இறங்கின பாருங்க, தீர்க்கத்தை சொல்றோம், கிஃப்ட் ஆபரேட் ஆகும். நான் ஒண்ணு சொல்றேன், அபிஷேகத்தை பத்தி நம்ம சொன்னது ஒரு அங்கீகாரம், அடையாளம், அர்ப்பணிப்பு. அப்புறம் என்ன சொன்ன? அதிகாரம், அடையாளம். ஓகே, 4 காரியம் சொன்ன. வரங்கள் விசுவாசத்தால் செயல்படும். அபிஷேகம் அது உங்களுடைய அடையாளம், அங்கீகாரம். ஓகேயா? வரங்கள் என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்காட்டு கூட பிரச்சனை இல்லை, ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான பிசாசுகளை துரத்துவார்கள், நோய்களை சுகமாக்குவார். ஒருத்தன் பேய் ஓடிட்டு இருக்கிறான், பேயே சொல்லுது, எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். ஒரு சமயத்துல இயேசு ஊழி செஞ்ச நாட்கள்ல அங்க ஒருத்த பேய் ஓடினான். சீசன், ஆண்டவரே உங்க பேர்ல பேய் விட்டு என் பேர் தானே பேய் ஓட்டுறான். நீங்க ராங்கா இருந்தாலும் மரம் கிரியை செய்யும், ஆனா கனிகள் அப்படி இல்லை. கனி நீ வாழணும், மரம் சரியான வேர் உண்டாதான் கனி வெளிப்படும். எனக்கு தெரிஞ்ச ஏதோ வரம் பெற்ற ஊழியக்காரங்க கோபத்தை ஹேண்டில் பண்ணாம இருந்திருக்கிறாங்க, மன்னிக்க முடியாம இருந்திருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க மரத்துல செயல்படணும் பரவாயில்ல. மறுபடியும் சொல்றேன், 3 காரியம் இருக்குது. அபிஷேகம் ஒரு அடையாளம், அங்கீகாரம், அர்ப்பணிப்பு. ஆனா வரங்கள் விசுவாசத்தினால செயல்படும். அதனால்தான் பாருங்க, வேற ஆவி வந்திருக்குது, ஆனா ஸ்டீல் அவர் என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசனத்தை உரைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தாவீது பயந்து போய் ராமால ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல சவுல் வந்த உடனே சவுல் என்ன செய்வார்? வீட்டுலாம் போட்டு ராமுடன் தீர்க்கதரிசனம் உரைப்பாரு. கவனிங்க, 3 காரியம் இருக்குது. 1, அந்த 3 காரியத்துல ஒரு காரியம் என்னன்னா, தீர்க்கதரிசனம் சொல்றது. தீர்க்கதரிசனம் 3 அழைப்பு இருக்கு, 3 காரியம் இருக்குது. 1, யோவான் ஸ்நானகனை போல பிறப்பிலிருந்து தீர்க்கதரிசி. பிறப்பிலிருந்து தீர்க்கதரிசி தான் யோவான் ஸ்நானகன், ஒரு தீர்க்கதரிசி. அவரை பத்தி ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல வனாந்தரத்தில் சத்தமா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலவங்களுக்கு வரம், தீர்க்கதரிசனம் வரமா செயல்படும். தீர்க்கதரிசனம் 3 பிரிவு இருக்கு. 1வது அழைப்பு, பிறப்பிலிருந்து அவன் தீர்க்கதரிசி. சில இதுல வரங்கள் செயல்படும், சில நேரத்துல அந்த அனாயிண்டிங் தெரியுமா, சில நீங்க கூட நம்ம சபையில கூட நடந்திருக்குது. அந்த நேரத்துல தீர்க்கதரிசனம் அபிஷேகத்தினால் அந்த எல்லைக்குள்ள வரும்போது இவங்க தீர்க்கதரிசி இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியணும், உங்களுக்கு தீர்க்கதரிசனம் அழைப்பா
இல்ல நேரத்துக்கு ஏற்ப வரம் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுதா? இல்ல அன்னைக்கு ஒரு நாள் வல்லமையா அபிஷேகம் இறங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணிவிட்டீங்க, அந்த அபிஷேகத்துல கீழே விழுந்து தீர்க்கதரிசி சொன்னீங்க. இங்க கூட நம்ம சபை கூட நடந்திருக்கு. இப்ப என்னன்னா, அந்த எல்லைக்குள்ள வந்த உடனே இவரு மட்டும் இல்ல, சவுல் மட்டும் இல்ல. சவுலை எதுக்காக வந்தாரு ராமாவுக்கு? தாவீதை பிடிச்சிட்டு போகணும், தாவீதை கொலை செய்ய வராரு. அவருடைய வேலைக்காரன் அந்த எல்லைக்குள்ள வந்த, அந்த எல்லைக்குள்ள அந்த டேரக்டிக்குள்ள வந்தோன்னு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எந்த மந்திரவாதி எந்த பிலிசுனை வச்சிருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒரு அபிஷேகம் பண்ண நபரா இருந்தா உங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அவங்களால நிற்க முடியாது. அபிஷேகம் அதே போல இன்னொன்னு சொல்றேன், இந்த வீட்டுக்கு போனா அந்த இடத்துக்கு போனா நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது. தீர்க்க தரிசிகள்ல 3க்கு 1 அழைப்பு. நம்ம எசேக்கியேல் பிரான்சிஸ் ஒரு அண்ணன் இருக்கிறாங்க இந்தியாவில். இன்ன வரைக்கும் அந்த ஒரு தீர்க்க தரிசி அடையாளத்தை தான் வாழ்றாரு. ஆனா பேர் விட்டுலாம் சொல்ல மாட்டாரு, போன் நம்பர்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனா அவரோட பிரசனத்தை கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசனமா சொல்லுவாரு. 2வது வரம். 3வது ராங்கா இருந்தா கூட, நீங்க ராங்கா இருந்தாலும் கூட, நீங்க யாருமே கசப்பா இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருக்க அனாயிண்டிங்ல நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. பட் யூ நாட் அ ப்ராப்பர், நீங்க தீர்க்க தரிசில. விளங்குதுங்களா? இது விளங்குதான். சோ என்னன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல் 7:15 அங்க தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்வாரு, சவுலை விட்டு என் கிருபை விலகினது போல. 2 சாமுவேல் 7:15. ஓகே. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் என்னுடைய கிருபை விலகினது போல. அதாவது உன் மகனை விட்டு, சாலமோனை விட்டு என் கிருபை விலகாதுன்றார். 2 சாமுவேல் 15. உனக்கு முன்பாக தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபை விலகினது போல அவனை விட்டு விலக மாட்டேன். சில நேரத்துல ஆவிக்குரிய அனுபவம்ன்றது ஒரு பாதுகாப்பு. 1வது சொன்ன அபிஷேகத்தின் மேன்மை என்னன்னா புதிய மனுஷனா மாறுறது. 2வது புதிய இருதயத்துக்குள்ள வாழ்றது. 3வது ஒரு புதிய ஆவிக்குரிய பாதுகாப்பு. சவுலை விட்டு கிருபை போயிடுச்சு, அதான் பிசாசு நுழைஞ்சோம். அவர் மனம் திரும்பல, மனம் திரும்ப ஒப்பு கொடுக்க சாதாரண ஒரு விஷயத்துக்கு கசப்பாக்கி விரோதமாகி கடைசி வரைக்கும். ஆனா நீங்க போய் பாருங்களேன், 2 தாவீதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன வாய்ப்பு? சவுலை கொலை செய்யுது. ஒரு முறை ஒரு புகையில போயிட்டு ஒரு கெபிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறார் தாவீது. அங்க மலங்கழிக்க வராரு, மோஷன் எடுத்த வராரு சவுல். அவருடைய வஸ்திரத்தை நுனித்தொலை வெட்டிட்டு கூட இருக்க சொல்லுவார், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்கள் கை நீட்டி குற்றமற்றவனாய் போக முடியும். ஒரு சமயம் சவுல் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அபிநேரை கூப்பிட்டு, அபிநேரே உன் தலைவனை பாதுகாக்க தூக்கிட்டு இருக்கிற, இதுக்கு நீ கணக்கு கொடுக்க சொல்லுவாங்க. இதான் நல்ல வாய்ப்பு, சவுலை கொன்றுன்னு சொல்லி. தாவீது சொல்லுவாரு, அவர் வியாதிப்பட்டு இறந்தால் ஒழிய, யுத்தத்தில் விழுந்து ஒழிந்தால் ஒழிய, கர்த்தர் அடித்தால் ஒழிய நான் அவர் மேல கை போட மாட்டேன். கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? பிலிஸ்தர்ல ஜெயிக்க முடியாம நான் வேலைக்காரன் சொல்லி குத்த சொல்லுவாரு. நான் அவன் கையில சாகுறாரு. அவன் முடியாதுன்னு தன்னோட பட்டயத்தை எடுத்து நட்டு அது மேல விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவார் சவுல். தாவீது சொல்லுவார், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் கை நீட்டி குற்றமற்றவனா போறான். அதுதான் சொல்றேன், ஒருவேளை ஊழியக்காரங்க தப்பே பண்ணாலும் தவறு பண்ற நேரம் கை நீட்டாதீங்க, கை போட்டுறாதீங்க. அது கர்த்தர் பார்த்துக்குவார். பழி வாங்குறது எனக்குரியது, அதற்கேற்ற பதில நான் நீங்க பழி வாங்க, நன்மையினால தீமையை வெல்லுங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா, சவுலு 2 தப்பு தாங்க பண்ணாரு, பெருசா ஒண்ணும் செய்யல. என்ன தெரியுமா தப்பு பண்ணாரு? ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி வரத்துக்கு முன்னாடி இவர் போய் பலி செலுத்திடுவார். ஆசாரியனா பலி செலுத்தணும், அது 1வது தப்பு. 2வது, ஆண்டவர் எல்லாத்தையும் கொள்ளு போட்டுருவான்னு சொன்னா 1 சாமுவேல் 15 போய் வாட்சி பாருங்க. அவர் என்ன செஞ்சிருவாரு? ஜனங்க பேச்சு கேட்டு பலி செலுத்துறதுக்காக ஊனமானது சூடானதான் கொண்டு வந்துடுவார். தகன பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ரெண்டகம் பண்ற பிலிஸ்தீன பாவத்துக்கும் மொட்டாட்டம் பண்ணுவது விக்கிரம் ஆரம் சரியா இருக்குறாரு. இந்த 2 தவறு தாங்க பண்ணாரு. ஆனா தாவீது என்ன தெரியுமா பண்ணாரு?
உரியாவுடைய மனைவியை எடுக்கிறதுக்காக உரியாவுக்கு தந்திரமா ஒரு கட்சி போட்டு யுத்தத்துல சாகரமே சாகரிச்சு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாரு. ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது சவுல் என்ன சொல்லுவாரு, சாமுவேலை பிடிச்சி எல்லாரும் முன்னுக்கு வந்து என்னை அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சவுல் வந்து பதவிக்காக பட்டத்துக்காக சிங்காசனத்தை பிடிச்சு கொண்டிருந்தார். தாவீது என்ன செய்வாரு, 51ஆம் சங்கீதத்தை வாசிப்பாரு. தேவனுக்கு முன்பா விழுந்து பணம் பதவி பட்டெல்லாம் கேட்க மாட்டார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் இடத்துல எடுத்துறாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, ரட்சிப்பின் சந்தோஷம். அதனால்தான் பாவம் செஞ்ச பிறகு ஆண்டு சொல்வாரு, தாவீதின் இறுதிக்கு ஏற்றவர். எல்லா ராஜாக்களிலும் தாவீதை தான் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பேசுவார் நிறைய இடத்துல. என்ன சொல்றேன்னா, அடிக்கடி ஜெப அறைக்கு போங்க. சவுலை விட விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேற பெண்ணை இச்சையாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாங்க. இந்த பிரமாணங்களாம் தாவீது மீறிட்டாரு. சவுல் அப்படி செய்யவே இல்லை. ஆனா தாவீதுக்கு ஒரு மனந்தன், உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை எடுத்துடாதீங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க, எனக்கு அது போதும். நான் என் தாயின் என்னை பாவத்துல கற்பத்தரிச்சார் சொல்லி 51ஆம் சங்கீதத்துல அவனுடைய சமூகத்துல போய் விழுந்து ஜெபம் பண்ணுவார். சவுல் ஒரு சங்கீதம் கூட எழுதலைங்க பைபிள்ல. தாவீது நிறைய சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். எப்பயுமே தேவனை சார்ந்துருவாரு, தேவனை பிடிச்சுக்குவாரு. அதனால சொல்றேன், நீங்க அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு இந்த கசப்போட ஆனா தீர்க்கதரிசனம் நீங்க சொல்லுவீங்க, அது வரமா தான் செயல்பட்டு இருக்கோம். அது ஆபத்துன்ற யாராச்சும் வந்து உங்களை பாராட்டுறாங்களா? என்னை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. உடனே அப்பிரோஜனமான ஊழியக்காரன். இப்ப யுகேஷோட காரு எடுத்துக்கிட்டு அவருடைய BMW, அவருடைய மர்ஸ் எடுத்து ஓடிட்டு போறேன். எல்லாரும் வந்து பார்த்துட்டு, இன்னும் இவ்வளோ பெரிய காருன்னும் போது அங்கே நான் பெருமைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் இரவலாக வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதே போல தாங்க அவருடைய நாமத்தில் பேய் ஓட்டுறோம், அவர் நாமத்தில் தான் ஊழி செய்கிறோம். யாராவது வந்து உங்களை நல்லா பாட்டு நடத்துனீங்க, இது நல்லா பேசுனீங்க சொன்னா அவங்க முன்னுக்கு ஆமான்னு சொல்லி மனசு சொல்லணும், இல்லை இல்லை நான் இல்லை, நான் சிறுகவும் அவனுக்கு நான் வனாந்திர சத்தம் தான். வார்த்தை வந்த பிறகு வனாந்திர சத்தம் சொல்றாரு யோவான் சொன்னாங்க, நான் சிறுகவும் அவருக்கு பெருகும். மறுபடியும் ஆரம்பத்துல இந்த தலைப்பை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தோடைய பைபிள்ஸோடைய தலைப்பு ஆவியானுடைய அபிஷேகம். அபிஷேகம் என்றால் 1வது அங்கீகாரம், 2வது அடையாளம். அந்த அடையாளம் தான் நம்ம பேசுகிற அந்நிய பாஷை. அதிகாரம், அது ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தாவீதுலாம் மன்னிக்கணும், பேதுருலாம் நிழல்பட்டு சொஸ்தமாறாங்க, விசுவாசத்தை துரத்துறாங்க. அதிகாரம். 2வது அபிஷேகம் அர்ப்பணிப்பு. நான் என்னை டெடிகேட் பண்ணுறேன், என்னை அர்ப்பணிக்கிறன்றது. ஓகே, 3 விதமான அபிஷேகம் இருக்கு. ஆசாரிய அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணுவதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அபிஷேகத்தின் மேன்மை, 1வது புதிய மனுஷன், நம்மளாம் புதிய மனுஷன் ஆயிட்டோம். 2வது புதிய இருதயம் கொண்டவர்களாக இருக்கணும். 3வது புதிய ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்கு. இந்த பாதுகாப்பை காத்து கொள்றதும் அதை விட்டு விலகிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க.